அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட் வெல்வெட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி ரெசிபியை இன்றைக்கி நமக்கு செஞ்சு காட்ட போகிறது என் பொண்ணு தான். எப்படி செய்கிறா அப்படிங்கிறத சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி பவுலில் 150 கிராம் சாக்லேட்டும் 80 கிராம் பட்டரும் சேர்த்துக்கணும். இந்த பவுல் கீழே இருக்கிற தண்ணியை தொடக்கூடாது, மேலே தான் இருக்கணும். அதே சமயம் ஆவி வெளியில் போகாத அளவுக்கு பாத்திரத்தை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த சூட்லேயே இந்த சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகி வரணும். சாக்லேட்டும் பட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருது பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஆனால் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி வந்துடும். நான் டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துட்டு அதில் ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் வினிகர் ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி திரிதிரியாக ஆகிடும் பால். இப்போ இதில் ரெட் கலர் இருக்குல்ல, அதை ஒரு 3 சொட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இது ரெட் ப்ரௌனி இல்லையா, ரெட் வெல்வெட் ப்ரௌனி, அதனால் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா இன்னும் கூட ஊற்றிக்கலாம், ஆனால் நான் ஹெல்தி இல்லைங்கிறதுக்காக கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மாற்றிக்கலாம். அதே பவுலில் கூட செய்யலாம், ஆனால் அந்த பவுல் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் மிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக பெரிய பவுலில் மாற்றியாச்சு. இது நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் முட்டை ஊற்றும் போது நமக்கு வெந்து போகாமல் இருக்கும். இப்போ இதில் 80 கிராம் சுகரும் 80 கிராம் சுகர் ஆட் பண்ணணும் மொத்தமாக. இதில் 80 கிராம் சுகரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு அந்த 2 டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணாமல் நீங்கள் வெறும் 80 கிராம் சுகரை மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை முழுக்க முழுக்க நீங்கள் சர்க்கரையிலே செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த ப்ரௌனி ஒரு 1/2 kg வருங்க. நல்ல சூப்பராக இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக இருந்தாலுமே நல்லா செஞ்சுருந்தா. இப்போ மைதா மாவு ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். அதோட கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சலிச்சிட்டு அந்த சாக்லேட் மிக்ஸில் சேர்த்துக்கலாம். இப்போ விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கெட்டியாகும். இது கேக் மாதிரி கிடையாது, ஓவர் மிக்ஸ் ஆகிட்டா ஹார்ட் ஆயிரும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இந்த ப்ரௌனியில் கிடையவே கிடையாது. இப்போ அந்த கலரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் ஹெல்தி இல்லைங்கிறத முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு மெரூன் கலரில் வந்திருக்கு. இப்போ பேட்ரு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே டின்னை பட்டர் பேப்பரை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓவனையும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே டின்னில் பட்டர் பேப்பரை எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் இப்போ பேட்டரை ஊற்றிடலாம். இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் விட்டுட்டு டின்னில் போடுங்க, அப்போ தான் தூக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் சாக்லேட் கொஞ்சம் வச்சுக்கிறா. நீங்கள் எந்த விதமான சாக்லேட்டும் வச்சுக்கலாம். ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். ஓவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் 2 மோடையும் ஆனில் வச்சுட்டு இது ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா பேக் ஆகிடும். சாக்லேட்லாம் மறைச்சிட்டு அது மேலே கொஞ்சம் நட்ஸு தூவிக்கலாம். பாதாமை தான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறா. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ஓவனில் வச்சிடலாம். ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். சூட்டோடு கட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. இப்போ கட் போட்டுக்கலாம். நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு செஞ்ச இந்த ப்ரௌனி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.